எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம், ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி உடைய கொஸ்டின்ஸ் உடைய ஆன்சர்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இது நம்ம என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயான டெஸ்ட் தான். ஸோ எல்லாருமே இதை வந்து நீங்கள் பார்த்து இதோடைய பயனை நீங்கள் அடையலாம். ஏன் அப்படின்னா, எக்கச்சக்க போஸ்ட் இருக்குது எஸ்எஸ்சி ஜிடியில். ஈஸியாக நீங்கள் கொஞ்சமாக படித்தாலே இந்த வாட்டி நம்ம உள்ளே போயிடலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிசியோடது பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ந்து பிசியும் வரப்போகுது. திருப்பி தமிழ்நாட்டில் எஸ்ஐ போஸ்ட்டும் வரப்போகுது. இது ஒரு குட் நியூஸ். இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலில் போலீஸில் ஆர்பிஎஃப்பும் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு. அஃபிஷியலாகவே வந்திருக்கு. எத்தனை போஸ்ட்டு என்ன ஏது அந்த டீட்டெயிலாக கூடிய சீக்கிரம் விட்டுருவாங்க. அதுலேயும் நம்ம ஒரு கோர்ஸ் ஆரம்பிப்போம். கண்டிப்பாக அதையும் நீங்கள் எழுதி இதுலேருந்தும் நீங்கள் பயன்படலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, 6th டெஸ்ட்டுடைய நம்ம ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு பார்ட் முடிச்சாச்சு, ஜென்ரல் அவேர்னஸ் முடிச்சாச்சு. செகண்ட் பார்ட்டான இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். அடுத்தது மேக்ஸ், ரீசனிங் அதெல்லாம் வந்து வெற்றி சார் எடுப்பார். இப்போ நம்ம இங்கிலீஷில் போயிடலாம். சரிங்களா? நம்ம பசங்களுக்கு இங்கிலீஷ் தான் கொஞ்சம் வீக் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. இங்கிலீஷு வரக்கூடிய இந்த ஒரு 1.5 மாதத்தை ரெகுலராக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக தட்டிட முடியும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்க. இந்த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் தி 4 ஆல்டர்னேட்டிவ் சூஸ் த ஒன் which best expresses the meaning of the given word. எது இதுடைய மீனிங் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? என்ன எது இதுடைய மீனிங் அப்படின்னா என்ன வார்த்தை அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் அப்படின்ற வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டட்னா என்ன சார்? திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. அதுதான் ரிப்பீட்டட் உடைய அர்த்தம். இதுடைய மீனிங்கை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க மீனிங்கை கண்டுபிடிக்க போறீங்க. எதுக்கு சார்? ரிப்பீட்டடுக்கு. ரிப்பீட்டட்னா என்ன? திருப்பி திருப்பி வருது. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்பியூட்டட் அப்படின்றது கொடுத்தாங்க. எனக்கும் உனக்கும் டிஸ்பியூட், ஏதோ ஒரு தகராறு, எனக்கும் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதுதான் டிஸ்பியூட் உடைய மீனிங். சரிங்களா? அதுக்கு ரிப்பீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இலாபரேட் அப்படின்னா அதை நீ சரியா விளக்குக, நல்லா கம்ப்ளீட் டீட்டெயிலாக எலாபரேட்டாக ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் எலாபரேட்டட். எக்ஸ்பிளைன், எனக்கு அது புரிய வைங்க, எப்படின்னு எனக்கு தெரியல. எலாபரேட் அப்படின்னா டீட்டெயில்டாக சொல்லு, அதை பற்றி அதை நீ புரிய வைக்க வேண்டிய, டீட்டெயில்டாக சொல்லு. 10 ரூபாய் இதுக்கு செலவு பண்ண, 20 ரூபாய் இதுக்கு செலவு பண்ண, 30 ரூபா, அது எலாபரேட்டாக சொல்கிறேன், ஃபுல்லாக சொல்கிறேன். எக்ஸ்பிளைன்னா இதோடைய அர்த்தம் என்ன, இது எது, இது என்னது, எப்படி, எங்கே, அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது என்ன? ரீட்ரேட்டட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா ரிப்பீட்டட். நீங்கள் கெமிஸ்ட்ரி லேப் அந்த மாதிரி சில லேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி அதே ஐட்ரேஷன், ரீட்ரேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறோம். அதுதான் இதுடைய மீனிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது என்ன சார் அப்படின்னா, ரிவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ ரிவர் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். சரிங்களா? ரெவரன்ஸ், மரியாதைக்குரிய அப்படின்றது தான் அதோடைய அர்த்தமாகுது. அப்போ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கண்டன் அப்படின்னா நீ தவறான செயல் செஞ்சிருக்க, அதுக்கு நான் உன்னைய வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டம் அப்படின்றது அதோடைய அர்த்தம். சரிங்களா? ரிவர்ஸ் அப்படின்னா திருப்பி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வாங்க, தப்பான ரூட்ல போயிட்டீங்க, போன வழியிலேயே திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல வாங்க, தவறா பண்ணிட்டீங்க, திருப்பி வாங்க, திருப்பி செய்யுங்க. ரிவர்ஸ் அப்படின்றது அதோடைய அர்த்தம். ஹியூமிலியேட் அப்படின்னா உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, ஹியூமிலியேட் பண்றாங்க அப்படின்றது இதோடைய ஆப்போசிட்டான ஒரு வார்த்தையா ஆகும். சரிங்களா? இப்போ என்ன சார் அர்த்தம்? ரெஸ்பெக்ட் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். சரிங்களா? ரெஸ்பெக்ட் அப்படின்றது. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றது பாருங்க. எருடைட் அப்படின்றத சொல்றாங்க. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு படிச்சவர், ஒரு தெரிஞ்சவர், ஸ்காலர்டு பர்சன், ஸ்காலர்ஷிப், அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு, அறிவு உண்டு அப்படின்றத சொல்றதுதான் இதோடைய மீனிங். அன்லெட்டர்டு கிடையாது, ஸ்டிங்கி கிடையாது, ஸ்லாப்பி கிடையாது. சரிங்களா? ஸோ அவர் ஒரு படிச்ச பர்சன் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஸ்காலர்லி அப்படின்றது இதோடைய அர்த்தமாகும். ஸோ நம்ம என்னத்துக்காக மீனிங் கொடுக்குறோம்னா, மீனிங்கு, ஆப்போசிட்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இதையே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சார் அப்படின்னா, சிட்டாடல் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நீங்க ஹிஸ்டரி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, சிட்டாடல் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. என்னது சார் சிட்டாடல் அப்படின்னா, ஸோ ஹரப்பன், இண்டஸ் வேலி, சிந்து சமவெளியில பார்த்துருப்பீங்க. அந்த ஆட்சி பண்ணவங்கலாம் கொஞ்சம் மேடை மாதிரி மேலே வீடு கட்டியிருக்காங்க. ஸோ பாக்கி மக்கள் தங்கக்கூடிய இடம்லாம் கீழே இருக்கு. சிட்டாடல் மேடை மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, உங்களுடைய இதுல ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன சார்? ஃபோர்ட்ரஸ், கோட்டை.
ஸோ கோட்டையெல்லாம் கொஞ்சம் மேலே கட்டியிருப்பாங்க. ஆட்சி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. மக்கள் வாழும் இடம் கீழே இருக்கு. சிட்டாடல் மேலே இருக்குது. ஃபோர்ட்ரஸ் அப்படின்றத சொல்றாங்க. மேன்ஷன் அப்படின்னா என்ன சார்? தங்கக்கூடிய இடம் மேன்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. பேலஸ் அப்படின்னா என்ன சார்? மாளிகை, மன்னன் இருக்கக்கூடிய இடத்த பேலஸ்ன்றாங்க. மெட்ரோபோலிஸ் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ மெட்ரோபோலிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகரம் அப்படின்றத மெட்ரோபோலிஸ் அப்படின்றத சொல்றோம். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபார்ட்ரஸ் அப்படின்றது அதோடைய அர்த்தமாகும். In the following questions, choose the word opposite in the meaning to the given word. Opposite என்ன அப்படின்றத சொல்றாங்க. Opposite என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மியாகர் அப்படின்றதுடைய ஆப்போசிட் வேர்ட் என்ன? மீகர் அப்படின்றத சொல்றாங்க. மீகர் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்றது அர்த்தம். அதோடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னா நிறைய, பிளென்டிஃபுல் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தமா இருக்கே சார். எது சார் எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னா இதுதான், பிளென்டிஃபுல் தான். அப்ப நியூமரஸ் அப்படின்னா என்ன சார்? குறைவா இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னா என்ன சார்? என்கிட்ட ஒரே ஒரு ஆப்பிள், குறைவான ஆப்பிள் இருக்குது, உங்ககிட்ட பல ஆப்பிள்கள். அப்ப அது நம்பர்ல சொல்லும் போது 10 ஆப்பிள் நம்பர் அப்படின்றதுக்கு தான் நியூமரஸ் அப்படின்றத சொல்றோம். ஸ்மால் என்கிட்ட சின்னதா இருக்குது, என்னுடைய ஆப்பிள் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்குது, உன்னுடைய ஆப்பிள் பெருசா இருக்குது, லார்ஜ். சரிங்களா? மீகர் அப்படின்னா எனக்கு போட்டிருக்க சோறு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா போட்டிருக்காங்க. மீகர் எனக்கு இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் மீகரா தான் இருக்கு. அடுத்த ஒரு நாள் 2 நாளைக்கு தான் இருக்கு. உங்களால எண்ண முடியாது, இங்க எண்ண முடியுது. பிளென்டி என்கிட்ட நிறைய இருக்குது, பிளென்டிஃபுல் ஆஃப் ஃபுட் இருக்குது, பல நாட்களுக்கு என்கிட்ட உணவு இருக்கு, அதுதான் பிளென்டிஃபுல். இனார்மஸ் அப்படின்னா பெருசு அப்படின்றது அர்த்தம். இனார்மஸ் கிட்டத்தட்ட லார்ஜ் மாதிரி தான், பட் இனார்மஸ் என்கிட்ட பயங்கரமா இருக்கு, இனார்மஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இப்படி கரெக்ட் ஆப்போசிட் என்னன்னா பிளென்டிஃபுல். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க ஈஸியா பழக ஆரம்பிக்க எது எக்ஸாக்ட் ஆப்போசிட்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நீங்க பழகிக்கோங்க. சிம்பிளான கொஸ்டினா தான் இருக்கும். கேட்ட கேள்விகளே பல தடவை எஸ்எஸ்சியில ரெப்படிஷன் கொஸ்டின்ஸ் வருது. கண்டிப்பா படிச்சு வைங்க, நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். ப்ரொஃபஷனல் அப்படின்றத சொல்றாங்க. அமெச்சர், ப்ரொஃபஷனல்னா ஒரு தொழில அவரு ரொம்ப ப்ரொஃபஷனல், அவரால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது ப்ரொஃபஷனல். அமைச்சர் அப்படின்றவர் அவரு இப்பதான் கத்துக்குட்டி அப்படின்றத சொல்றாரு. இப்பதான் அதுக்குள்ள அவரு வந்திருக்காரு. ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னா வியாபாரின்னு அர்த்தம். ட்ரேடு வியாபாரம் பண்றாரு. வர்த்தகர் அப்படின்றது அர்த்தம். லேபர் அப்படின்னா தொழிலாளி, அவர் ஏதோ ஒரு லேபர் ஒர்க் பண்றாரு, செங்கல் எடுத்து கொடுக்குறாரு, கலவை பண்றாருன்னா லேபர். கஸ்டமர் அப்படின்னா வாடிக்கையாளர், என்னுடைய கஸ்டமர் அவரு, எங்க கடைக்கு ரெகுலரா வந்து வாங்கக்கூடிய ஆளு. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ரொஃபஷனல், நல்ல வேலை தெரிஞ்சவர், ப்ரொஃபஷனலான பர்சன். அமைச்சர் இப்பதான் புதுசு, கத்துக்குட்டி, அதுதான் இதுடைய ஆப்போசிட். சரிங்களா? ஸோ ஸ்கேர்சிட்டி அப்படின்றத சொல்றாங்க. ஸ்கேர்சிட்டி அப்படின்னா ரொம்ப குறைவா இருக்குது. பிளென்டி அப்படின்றது அதுடைய ஆப்போசிட். மெஜாரிட்டி அப்படின்னா என்ன சார்? இவர் மைனாரிட்டி, மெஜாரிட்டி, இந்த மக்கள் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க, இவர் தான் ஜெயிச்சாரு ஓட்டுல, அவங்க மைனாரிட்டி ஓட்டு தான் வாங்க, மெஜாரிட்டி ஓட்டு வேணாம், அந்த மாதிரி தான் அர்த்தம். இது ஸ்கேர்சிட்டினா ரொம்ப குறைவு, பிளென்டினா நிறைய இருக்குது. ஸ்கேன்டி அப்படின்னா இங்க அங்கன்னு போட்டு வச்சுக்கோங்க, கரெக்டா இல்லை, எல்லாம் இங்க அங்கன்னு பேப்பர்லாம் இருக்குது, எந்த பேப்பர் எது என்னன்றே தெரிய மாட்டேது, ஸ்கேன்டியா இருக்குது. ப்ராஸ்பெரிட்டி, நல்லா இருக்கிறாங்க, ப்ராஸ்பெரிட்டி. ஸ்டேல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஸ்டேல்னா நாத்தடிக்குது, இல்லை எனக்கு இந்த குப்பை பக்கத்துல போகும்போது ஒரே கப்படிக்குது, நாத்தடிக்கு, அதான் ஸ்டேல். சரிங்களா? ஸ்டேல்னா கெட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். 2 அர்த்தமும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆனா ஃப்ரெஷ் அப்படின்னா புத்தம் புதுசா நல்லா இருக்கு அப்படின்றது ஃப்ரெஷ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓல்டு அப்படின்னா பழையசு. ஸ்டேல் அப்படின்னா நாத்தடிக்குது, பழைய பொருள் கெட்டு போயிடுச்சு. ஃப்ரெஷ் அப்படின்னா ஃப்ரெஷ். ஸோ ஓல்டுன்னு சொல்லலாம், ஸ்டேலுக்கு ஓல்டுக்கும் மீனிங் வராது. ஸ்டேல் அப்படின்றது கெட்டு போன ஒரு பொருள், ஃப்ரெஷ்ஷாக இல்லை, பழைய பொருள், கெட்டு போயிடுச்சு, முட்டை கெட்டு போயிடுச்சு, கறி கெட்டு போயிடுச்சு, காய் கெட்டு போயிடுச்சு. ஸ்டேல் ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரிங்களா? ஸ்டீல் அப்படின்னா திருடுறது. ஸ்டாக் அப்படின்னா ஒருத்தர் பின்னாடியே ஸ்டாக்கிங், அவர் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஸ்டாக்கிங் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஸ்டேலுடைய ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சார். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. இந்த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் சென்டென்ஸ் ஹஸ் பீன் கிவன் இன் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவோ பாசிவ் வாய்ஸ்லயோ கொடுத்துருப்பாங்க, நீங்க அதையே வேற ஒரு வாய்ஸ்ல சொல்லணும் அப்படின்றது கேள்வி. அப்படின்னா என்ன சார் அப்படின்றது பாருங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் அப்படின்றத சொல்றோம். நான் இங்கேருந்து அங்க போனேன், இங்கேருந்து அங்க போனது நான். அப்போ நான் அப்படின்றது சப்ஜெக்ட், நான் இங்கேருந்து அங்க போனேன் அப்படின்றது, அங்க போனேன் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட். அங்க போனது யாரு? நானு. அப்ப இது சும்மா அதை உல்டா தான் பண்றோம். அந்த உல்டா பண்ணும்போது அது இஸ் போடணுமா, வாசு போடணுமா, பீயிங் போடணுமா, இதை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியா எழுதிட முடியும், மார்க் வாங்க முடியும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே இதை ஈஸியா பண்ண முடியும். சரிங்களா? The cat is running after the rat. ஒரு பூனை இருக்கு,
சரிங்களா? அந்த பூனை என்ன பண்ணுது? the cat is running after the rat. அது எலி பின்னாடி ஓடுது. என்ன பண்ணுது? ஓடுது. எது? பூனை. எது பின்னாடி? rat. இப்போ இந்த வாய்ஸை மாத்தணும் அப்படின்னா எது பின்னாடி ஓடுது? கேட் வந்து எலி பின்னாடி ஓடுது. அப்போ எலி பின்னாடி ஓடுனது பூனை அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். அவ்வளவுதான் சார். சரிங்களா? the rat is being run after by the cat. so the rat அந்த வார்த்தையை இங்க கொண்டு வந்துரும். அது பின்னாடி யார் சார் ஓடுறாங்க? கேட். அப்படி the rat was வருமா? இங்க வரக்கூடாது வாஸ், ஏன்னா முன்னாடி அப்படின்ற மாதிரி ஆயிடும். வாஸ் பீயிங் அதெல்லாம் வராது. சரிங்களா? the rat is run after by the cat. ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஏன்னா இங்க மாத்தும் போது ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரணும். இங்க ஐஎன்ஜி இல்ல. the cat is being run after by the rat. அப்போ இங்க அதே சென்டென்ஸ் தான் கொடுத்துறாங்க. இது கண்டிப்பா வராது. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல இதை போட்டுரும். அந்த மீனிங் ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்றாலே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு மீனிங்கே ஃபார்ம் ஆகல. ஏன்னா கேட் இல்லை சார், இதே இதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வேண்டாம். இது இங்க வாஸ் வருமா? வராது. ஸோ இருக்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு குழப்பம் வரணும். சரிங்களா? ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிட முடியும். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். உலகம் முழுக்க ஆங்கில மொழியில பேசுறாங்க. அப்ப இங்கிலீஷ்ன்றது சப்ஜெக்ட், மக்கள் பேசுறாங்க அது ஆப்ஜெக்ட். இங்க மக்கள் கொடுக்கல, வேற யார் சார் பேச முடியும்? மக்கள் தான் பேச முடியும். அப்போ இதுடைய நீங்க ஆப்போசிட், அதாவது நீங்க ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் மாத்தணும் அப்படின்னா, வாய்ஸை மாத்தணும் அப்படின்னா, மக்கள் உலகம் முழுக்க ஆங்கில மொழியில பேசுறாங்க. அவ்வளவுதான் சார். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன். சரிங்களா? the people speak English all over the world. சரிங்களா? அவ்வளவுதான். இங்க முடிஞ்சு போயிடுச்சு சார். சரிங்களா? people speak English அவ்வளவுதான். all over the world அப்படின்றது இதுடைய அட்டாச்மெண்ட் தான். சரிங்களா? மக்கள் ஆங்கிலம் இங்கிலீஷ் உலகம் முழுக்க பேசுறாங்க, மக்கள் இங்கிலீஷை பேசுறாங்க உலகம் முழுக்க. அவ்வளவுதான். இங்க உலகம் முழுக்கன்றது நமக்கு பெருசு இல்லை. மக்கள் தான் சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா, இல்ல இங்கிலீஷ் தான் சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா, இதை எப்படி நம்ம மாத்த போறோம்? அதுதான் இதுடைய மெயின் தீமே. சரிங்களா? அடுத்தது என்ன சார்? the boys elected மோகன் as captain அப்படின்றாங்க. அப்போ பசங்க எல்லாம், ஆண் பிள்ளைங்க எல்லாம் மோகனை கேப்டனா தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ மோகனை கேப்டனா தேர்ந்தெடுத்தது பாய்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ the boys elected மோகன் as captain. மோகன் was elected captain by the boys. அங்க மோகனை வந்து என்ன பண்ணாங்க? கேப்டனா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யாரு சார்? பாய்ஸ். ஸோ இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் ஆப்ஜெக்ட். இதை உல்டா பண்றது. பாய்ஸ் வேர் எலெக்டட் கேப்டன் பை மோகன். பாய்ஸ் வேர் எலெக்டட்ல மோகனை தான் கேப்டனா. ஸோ மீனிங்கே இங்க மாறிடுது. மோகன் இஸ் எலெக்டட் கேப்டன் பை த பாய்ஸ். இங்க இஸ் வரக்கூடாது, ஏன்னா அவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு. ஸோ நம்ம முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இங்க இஸ் கிடையாது, இங்க வாஸ். எப்பயோ தேர்ந்தெடுத்தாங்க. the boys elected மோகன் as captain. எலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அங்க வாஸ் வரணும். மோகன் அந்த பாய்ஸ் ரெண்டு பேருமே இல்லை சார், மோகன் மட்டும்தான் கேப்டன். அப்ப இது ஈஸியா நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு இது ரெண்டுமே நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இங்க இஸ் வருமா வாஸ் வருமா, அந்த செயல் முடிஞ்சிருச்சா இல்லையான்றது முடிவு பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம வாஸை போட்டிருக்கோம். இதுல ஈஸியா நீங்க எலிமினேஷன், உங்களுக்கு ஃபுல்லா தெரியலன்னா கூட எலிமினேஷன் மெத்தட்ல உங்களால ஆன்சர் பண்ணிட முடியணும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. they threw away the rubbish. அப்ப அவங்க அந்த குப்பைகளை தூக்கி போட்டாங்க. அவ்வளவுதான். அப்ப என்ன சார்? குப்பைகளை அவங்க தூக்கி போட்டுட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க குப்பைகளை தூக்கி போட்டாங்க, குப்பைகளை அவங்க தூக்கி போட்டுட்டாங்க. அவ்வளவுதான் மாத்த போறோம். they threw away the rubbish அப்படின்னா the rubbish இதுதான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப அந்த ஆப்ஜெக்ட முன்னாடி கொண்டு வந்து rubbish was thrown away. தூக்கி போட்டாங்க. எப்பயும் முடிஞ்சிச்சு, இஸ் வரக்கூடாது, வாஸ். so the rubbish was thrown away. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் என்ன இருக்கு? the rubbish will be thrown away. தூக்கி போட்டாங்க. அப்ப will be னா இனிமே தான் தூக்கி போட போறாங்க. அப்ப இது வராது. the rubbish was போட்டுட்டு being, அப்ப முடிஞ்சு போச்சு. beingனா ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தா கண்டினியூஸ் ஆகுது. அப்ப இதுவுமே வராது, இந்த சென்டென்ஸே வராது. சரிங்களா? அடுத்தது என்ன? the rubbish thrown away. யாரால சார்? எப்படி சார்? எதுவுமே அங்க கரெக்டா புரியல. the rubbish was thrown away அப்படின்றது தான் கரெக்டான மீனிங். ஸோ உங்களுக்கு சி தான் ஆப்ஷனு. ஸோ நீங்க கொஸ்டினை பார்த்தாலே நீங்க உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியாத மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் எடுத்துக்கவே வேணாம், ரொம்ப சிம்பிளா தான் எல்லாமே இருக்கு. let him see the picture. அவர் அந்த பிக்சரை பார்க்கட்டும், அவர் அந்த பிக்சரை பார்க்கட்டும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ஸ்.
அப்போ லெட்டு வரும்போது மட்டும் திருப்பி எப்போதுமே இந்த லெட்டு வந்துடும் அப்படின்றத நீங்க ஃப்ரண்ட்ல எப்போதுமே லெட்டு வந்துடணும். லெட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெட், ஸோ இங்க ஹிம் தான் வந்து சப்ஜெக்ட், பிக்சர் தான் வந்து ஆப்ஜெக்ட். அதை நம்ம உல்டாவா பண்ண போறோம். லெட் ஹிம் see the picture அப்படின்னா அவர் பார்த்துட்டாரா, he saw the pictureன்னு சொல்ல, அவர் பார்த்து முடிச்சிட்டாருன்னு சொல்ல, அவர் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ let the picture be seen by him, அவரு அந்த பிக்சரை பார்க்கட்டும் அப்படின்றது வரணும். அதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம் ஏ. சரிங்களா? the picture is seen by him. அப்போ நான் என்ன சொன்னேன், லெட்டு வந்துச்சுன்னா லெட்டு வரணும். அப்போ நீங்க லெட்டு வந்த இடத்துல இந்த ரெண்டுத்தையும் ஈஸியா கட் பண்ணிடலாம். let him the picture be seen அப்படின்னா சென்டென்ஸே ஃபார்ம் ஆகல. எலிமினேஷன் மெத்தட்லயே நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இது மட்டும் தான் ஆன்சர் அப்படின்ட்டு. we have already done the exercise. நாங்க ஏற்கனவே அந்த எக்ஸசைஸை முடிச்சிட்டோம். அது படிக்கிற எக்ஸசைஸா இருந்தாலும் ஓடுற எக்ஸசைஸா இருந்தாலும் சரி, அந்த எக்ஸசைஸை நாங்க ஏற்கனவே we have already done the exercise அப்படின்றத சொல்றாங்க. already the exercise has been done by us. அதுவா the exercise has already been done by us. இதுல உங்களுக்கு டவுட் வரலாம். சரிங்களா? so the exercise has already been done by us. அதுதான் உங்களுக்கு மீனிங் கரெக்டா ஃபார்ம் ஆகுது. பாக்கி எல்லாம் உங்களுக்கு கரெக்டான மீனிங் வரல. the exercise is already done கிட்டத்தட்ட மீனிங் வராம இருக்கும். கரெக்ட் ஃபார்மட் அப்படின்னும் போது இதுதான். இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இஃப் சப்போஸ் இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்தாலும் இதில் வரலாம். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஒரு 2-3 பேட்டர்னில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்லேயும் நாங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தரோம். சரிங்களா? the main skills we seek to develop include analysis, interpreting and evaluating ideas. அப்போ நாங்க உங்களுக்கு என்ன ஸ்கில் தரோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன டெவலப் பண்ணுவீங்கன்னா அதைய அனாலிசிஸ் பண்ணுறது, அதை ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து என்ன நம்ம இன்டர்பிரட், என்ன எனக்கு அதுலேருந்து புரிஞ்சுது, அந்த இவாலுவேட்டிங் இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுடைய வாய்ஸ் அப்படியே மாற்றும் போது the main skills sought to be developed by us include analyzing, interpreting and evaluating ideas அப்படின்றது தான் இதுடைய கொஸ்டின், இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். சரிங்களா? who can question காந்திஸ் இன்டெகிரிட்டி அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ யாரு காந்தியுடைய இன்டெகிரிட்டியை கேள்வி கேட்க முடியும் அப்படின்றத இதுவாக கேட்டுருக்காங்க. அப்போ பை ஹூம் அப்படின்ட்டு போட்டுரும். ஹூ கேன் அப்படின்ட்டு வரும்போது பை ஹூம், யாரால எதை கேட்குறோம், காந்தியுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ண முடியும். இப்போ இங்க என்ன பாருங்க, கொஸ்டின்றது தான் முக்கியம். எதை, காந்தியுடைய இன்டெகிரிட்டியை அப்படின்றது தான் இங்க மேட்ரு. ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா பை ஹூம் அப்படின்றத போட்டுரும். ஹூ கேன் அப்படின்னு வரும்போது பை ஹூம் அப்படின்றத போட்டுறோம். என்ன சார், காந்தியுடைய இன்டெகிரிட்டியை கேள்வி யாரால கேட்க முடியும். அப்போ பி தான் இதுக்கான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை கொடுத்துருவாங்க, லாஸ்ட் ஒரு சென்டென்ஸை கொடுத்துருவாங்க, நடுவில் இருக்கிறத ஜம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம மீனிங்கை ஃபார்ம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனை படிச்சிருங்க, லாஸ்ட் லைனை படிச்சிருங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்புறம் எது வரணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ தி ஃபர்ஸ்ட் இல்னஸ் ஐ ரெட் அபவுட் வாஸ் காலரா. நான் முதல்ல என்ன சார் படித்தேன் அப்படின்னா, எனக்கு காலராவை பற்றி நான் படித்தேன் அப்படின்றது. ஐ ரெட், நான் என்ன படித்தேன் அப்படின்னா, எஸ் there was no doubt about it, I had malaria too. சந்தேகமே இல்லை, எனக்கு மலேரியாவும் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் காலரா படிச்சாரு, அடுத்தது ஐ ஹேட் மலேரியா டூ அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா எனக்கு மலேரியாவும் இருந்திருக்கு, எனக்கு காலராவும் இருக்கு, எனக்கு மலேரியாவும் இருக்கு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்லேருந்தும் நான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ நான் முதல்ல பார்த்தேன் எனக்கு காலரா இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு மலேரியாவும் இருக்கு. ஏன்னா இந்த டூ அப்படின்றத நாங்க எம்பசைஸ் பண்றோம். ஸோ அடுத்தது என்ன சார் வரும், ஐ சாட் ஃபார் அ வைல் டூ ஃப்ரிஞ்சன் டு மூவ். நான் உட்காந்துட்டு இருந்தேன், என்ன பண்றதுன்றே தெரியாம. இது வருமா, the first illness I read about was cholera. நான் காலரான்றது தெரிஞ்ச உடனே நான் ஒரு 2 நிமிஷம் உட்காந்தேன், வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ கேம் டு மலேரியா, ஸோ ஐ கேம் டு மலேரியா வர வாய்ப்பே கிடையாது. As I read the list of symptoms, it seemed to me that perhaps I had cholera myself. So நான் the first illness I read about was cholera. நான் முதல்ல படிச்சது எதை பத்தி படிச்சேன்னா காலரா அப்படின்ட்டு வச்சது. ஆஸ் ஐ read, அப்போ நான் அதை படிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் அதை படிக்க அந்த சிம்டம்ஸ் என்னென்ன வரும், காலரா வந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்ற சிம்டம்ஸ் படிக்கும்போது எனக்குமே அது இருக்குன்றத டவுட் பட்டேன் அப்படின்றது வருது. அப்போ இந்த சென்டென்ஸ் உடைய கண்டினியூஷன் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
சரிங்களா? பியும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னும் கரெக்ட்டா ஆஸ் ஐ ரீட் த லிஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். அந்த நான் படிக்க எனக்கு காலரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத சொல்றாங்க. அப்ப இதுதான் வருது. இப்ப நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? நீங்க இந்த சென்டென்ஸ்ல இருந்து கன்டினியூவேஷன் ஏதாவது இருக்கா? Then in a kind of dream I started to turn the pages of the book again. சரி திருப்பி நான் புக்க படிச்சேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா இத படிச்சு முடிச்ச உடனே என்ன சார் வரணும்? அப்ப ஆர்ல ஸ்டார்ட் ஆகுறது ஒண்ணே ஒண்ணு தான். ஸ்ட்ரெயிட்டா நம்ம போட்டுறலாம். இருந்தாலும் நம்ம கன்டினியூவேஷன பார்ப்போம். பி தான் வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் உட்கார்ந்தேன். நான் பயந்து போய் உட்கார்ந்தேன். பி வருது. அடுத்தது என்ன அப்படின்னா சடனா எனக்கு ஒண்ணு தோணுச்சு. சோ இன் எ கைண்ட் ஆஃப் ட்ரீம் நான் ஏதோ என்ன யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் திருப்பி அந்த புக்க பெரட்டி பார்த்தேன். ஐ கேம் டு மலேரியா 2. அப்ப எனக்கு மலேரியாவும் இருக்கு அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. அப்பதான் இந்த மலேரியாவும் இதையும் நம்ம கடைசி சென்டென்ஸையும் இதையும் நம்ம மேட்ச் பண்ணணும். உங்களால முடியல அப்படின்னா இதோடைய மெயின் வேர்ப் என்ன அப்படின்றத பாருங்க. இல்ல மெயின் ஐடியா என்ன அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் படிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துறாங்க. எந்த சென்டென்ஸ்ல சார் படிக்கிறாங்க? ஸோ ஒன்னே படிக்கிறேன் இல்ல காலரா பத்தி ஏதாவது வருதா பாருங்க. நம்மளால ஈஸியா ஐ ரெட் அபவுட் வாஸ் காலரா ஆஸ் ஐ ரீட் த லிஸ்ட். அப்போ இதை மேட்ச் பண்ணிடுறோம். கடைசியா மலேரியா இருக்குது. ஐ கேம் டு மலேரியா. அப்போ கேம் டு எனக்கும் அந்த மலேரியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுங்க. உங்களால ஈஸியா போட முடியும். ஒண்ணு மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு வேர்டை மேட்ச் பண்ண பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். லதா வாஸ் காட் இன் டிராபிக் ஜாம். ஸோ லதான்ற ஒரு நபர் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. கடைசி என்ன சார் சொல்லுது? ஆர் வேர்ஸ் would she arrive late and create a bad first impression. அவங்க லேட் எங்கேயோ போறாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு எங்கேயோ போறாங்க. அப்போ அது இன்டர்வியூவா இருக்கலாம், இல்ல ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே போகலாம், இல்ல யாரையோ மீட் பண்றதுக்கு போகலாம், அவங்களுடைய கல்யாணம் பண்ற ஆட்களை மீட் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே அவங்களுக்கு பேட் ஆயிடுமோ அப்படின்றது தோணுது. ஸோ இதுதான் சென்டென்ஸ். அப்போ இதுல எது சார் அடுத்தது வரும் அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ would she really have to miss the interview? Lata was caught in a traffic jam. அவங்க டிராபிக் ஜாம்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்க இன்டர்வியூ மிஸ் பண்ணிடுவாங்களா? வரலாம். பட் த வெஹிக்கிள் ஆன் ஈதர் சைடு லுக்ட் ஆஸ் தோ. அப்போ வண்டியை பத்தி பேசுறாங்க. ரெண்டு சைடுல வண்டி. இதுக்கு முன்னாடி வண்டியை பத்தி பெருசா பேசல. ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்ப்போம்? த ரீசன் வாஸ் தட் ஷி வாஸ் டியூ டு அப்பியர் ஃபார். எதுக்கோ ரீசன் சொல்றாங்க. அப்போ இது லதா வாஸ் காட் இன் த டிராபிக் ஜாம். டிராபிக் ஜாம் உடைய ரீசனா? கிடையாது. ஸோ ஆர் வர வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஆர் வாஸ் she was fretting she could not afford to be late. அப்போ இங்க லதான்றவங்கள பத்தி பேசியிருக்காங்க. லதா எப்படி இருந்தாங்க? டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டாங்க. அந்த டிராபிக் ஜாம்ல மாட்டினதால she was fretting. அவங்களுக்கு பயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களால லேட்டா போக முடியாது. she could not afford to be late அப்படின்றது தெரியுது. ஏன் சார் அப்படின்னா இப்ப லேட் the reason was. அப்போ இந்த லேட் அவங்களால லேட்டா போக முடியாது. எதுக்கு சார்? reason was she was appearing for an interview. அரை மணி நேரத்துக்குள்ள அவங்க இன்டர்வியூக்கு போகணும். பாருங்க இது மீனிங் வருது பாருங்க. அவங்க லேட்டா போக முடியாது. ஏன் சார்? அவங்க அரை மணி நேரத்துல இன்டர்வியூக்கு போகணும். சரிங்களா? அப்போ என்ன சார் ஹாஃப் அன் ஹவர்ல? அப்போ பட் த வெஹிக்கிள் ஆன் ஈதர் சைடு லுக் ஆஸ் தோ தே வுட் பி தேர் ஃபார். அப்போ ரெண்டு சைட்லயும் வண்டியா இருக்குது. அது அங்கேயே தான் இருக்க போது, போகவே போறது இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அப்போ would she really have to miss the interview? அப்போ இது கேள்விக்கு இருக்காங்க. ஸோ இந்த கேள்வி இதுதான் உங்களுக்கு இங்க மேட்சிங்கே. கொஸ்டினை போட்டுறாங்க. ஆர் அவங்க இன்டர்வியூ மிஸ் பண்றாங்களா? ஆர் அதை விட வர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பேடா போக போகுது. ஆர் வர்ஸ் அப்ப கொஸ்டின் மார்க் போட்டு பாக்கி எந்த சென்டென்ஸ்ல இருந்து இது வர வாய்ப்பு இல்லை. இதுல இருந்து தான் வர வாய்ப்பு இருக்கு. இது நடக்கலாம், இல்ல அப்படின்னா இது நடக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு ஆன்சர் வந்து சி. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. when you are debating whether to, யார் கூடயோ நான் டிபேட் பண்ணிருக்கேன், பேசிட்டு இருக்கேன், whether to ஏதோ ஒன்று பண்றதுக்கு, ஏதோ ஒன்றுத்துக்காக. லாஸ்டா என்ன? காம் அண்ட் ரிலாக்ஸ்டா நீ இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீ டிபேட் பண்ற. அப்ப எங்கேயோ ஒரு ஹீட்டான ஆர்குமெண்ட் நடக்குது, அதை நீ பேசிட்டு இருக்க. whether to பட் வருமா? whether toக்கு அப்புறம் பட் வர வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? டேக் யுவர் ஈவினிங் வாக் ஆர் ஸ்கிப். அப்போ அது மீனிங் வருது. நான் யார்கிட்டயோ டிபேட் பண்றேன், நான் இன்னைக்கு ஈவினிங் வாக்கிங் போலாமா வேண்டாமா அப்படின்னு. அப்ப இதுக்கு ஒரு மீனிங் வருது. இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. when you are debating whether to not only keep your weight in check, இதுவும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் கரெக்டா இல்ல. not only keeping your weight in check, remember that taking a long walk, இதெல்லாம் வரல. whether to remember அதெல்லாம் விட இதுதான் கரெக்டா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து Q தான். அப்ப Q அப்படின்னாலே இங்க இருக்கிற ஆப்ஷன்ல ரெண்டு இருக்கு. Q
கியூக்கு அப்புறம் ஆரா எஸ்ஸா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கியூக்கு அப்புறம் என்ன அப்படின்றத பாருங்க. கியூக்கு அப்புறம் நாட் ஒன்லி கீப் யுவர் வெதர் டு, அதாவது டேக் யுவர் ஈவினிங் வாக் ஆர் ஸ்கிப். ஈவினிங் வாக் போக போறியா இல்லையா. இட் நாட் ஒன்லி கீப்ஸ் யூ அப்படின்றது வரக்கூடாது. என்ன பண்ணணும், ஸ்கிப் இட், ரிமெம்பர் தட் டேக்கிங் எ லாங் வாக். அப்போ நான் என்ன நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நீ லாங் வாக் போனேன் அப்படின்னா நாட் ஒன்லி கீப்ஸ் யுவர் வெயிட் இன் செக், அது உன்னுடைய வெயிட்டை மட்டும் குறைச்சி வச்சிருக்காது, அது பட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்டே காம் அண்ட் ரிலாக்ஸ், அது நீ காமாவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுது. இது மீனிங்கே ஃபார்ம் பண்ணுது. இப்படி போட்டால் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா. 1 2 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே கடகடன் நமக்கு முடிஞ்சிடும். சரிங்களா. தி என்சைம்ஸ் இன் வாஷிங் பவுடர். அப்போ நீங்கள் வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த வாஷிங் பவுடரில் என்சைம்ஸ்லாம் இருக்குது. எப்படி இருக்கு, த ரிகரஸ் ஆஃப் தி ஹாட் சைக்கிள் அப்படின்றாங்க. இது நமக்கு பெருசா புரியல, இதை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். சரிங்களா. அது என்சைம்ஸ் இன் வாஷிங் பவுடர். வாஷிங் பவுடர்ல என்சைம்ஸ் இருக்கு சார். ஆமா இருக்கு. அது எப்படி இருக்கு, மேக்கிங் தம் ஏபிள் டு சர்வைவ், ஏதோ ஒன்று உயிரோட இருக்கிறதுக்கு வைக்குது. இப்போ உயிரோடு இருக்கணும்னா இதுக்கு முன்னாடி உயிரோட பொருளை பத்தி ஏதாவது சொல்லிக்கணும். இங்க இருக்கிறதே வாஷிங் பவுடரை பத்தி தான் பேசியிருக்கோம். ஸோ பொருளை பத்தி எதுவுமே சொல்லலை. ஸோ அடுத்தது கம் ஃப்ரம் பாக்டீரியா. அப்போ இந்த என்சைம்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா பாக்டீரியாலேருந்து வருது. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தி என்சைம்ஸ் இன் வாஷிங் பவுடர் டு லிவ் இன் ஹாட் ஸ்ப்ரிங். இல்லை சார், ஒரு என்சைம்ஸ் இருக்கு வாஷிங் பவுடர், அது ஹாட் ஸ்ப்ரிங் சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்க போதா அப்படின்னா இல்லை. தட் ஹேவ் இவால்வ்டு, தி என்சைம்ஸ் இன் வாஷிங் பவுடர் தட் ஹேவ் இவால்வ்டு. அப்போ என்சைம்ஸ் வந்து இவால்வ் ஆகி வருது. எஸ் வரலாம் இல்லை கியூ வரலாம். அப்போ நீங்கள் இங்கே எஸ் கியூக்கு 2 இருக்கு, எஸ்ஸுக்கு 1 இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன, நான் இப்போ கியூ அப்படின்னு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா அதுதான் எனக்கு இன்னும் பெட்டராக இருக்காமே தெரியுது. அதனால இந்த என்சைம்ஸ் இன் வாஷிங் பவுடர் கம் ஃப்ரம் பாக்டீரியா, அதுக்கப்புறம் ரெண்டுமே எஸ் தான். கம் ஃப்ரம் பாக்டீரியா தட் ஹேவ் இவால்வ், இந்த பாக்டீரியா எங்கேருந்தோ இவால்வ் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வருது, அதுக்கப்புறம் டு லிவ் இன் ஹாட் ஸ்ப்ரிங் மேக்கிங் தெம் ஏபிள் டு சர்வைவ் த ரிகரஸ். ஸோ இங்கே பாருங்க, ஏபிள் டு சர்வைவ் எங்கே சர்வைவ் ஆகுறது, இந்த ரிகரஸ் ஹாட் சைக்கிள், அந்த சூடான தண்ணியில கூட அதால வாழ முடியும், அங்கேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு மீனிங்கே ஃபார்ம் பண்ணுது. சரி, இதுதான் சார் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும் அந்த அந்த கனெக்டிவிட்டி, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, மீனிங்ஸு ஆப்போசிட் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா மீனிங், ஆப்போசிட், ஃப்ரேசஸ், இடியம்ஸ் இது நீங்கள் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். பாக்கி இருக்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஆப்ஷன் இதுக்கு அடுத்தது மீனிங் ஃபார்ம் ஆகுது, அந்த சென்டென்ஸ் படிச்சா மீனிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் ஆன்சர். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வேர்டையும் லாஸ்ட் வேர்டையும் மேட்ச் பண்ணும். அப்போ லாஸ்ட்டுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படி தெரிஞ்சாலே போதும், நம்மளால மேட்ச் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் எலிமினேஷன் மெத்தட் தான். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸை எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னாலே 2 போயிடும். பாக்கி 2லேருந்து எது வரும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிடுங்க. சென்டென்ஸ் நடுவில் வாஸா, இஸ்ஸா, பீயிங்கா, மேலே இருக்கக்கூடிய சென்டென்ஸ் உடைய அதே பேட்டர்ன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக முடிச்சிட முடியும். ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக நம்மளால ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.